ஏற்காடு மலைப்பாதையில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் அதிமுக பொதுச் செயலாளர். படுகாயமடைந்தவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். ஒன்பது பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதில் 4 பேர் ஐசியூவில் சிகிச்சை பெற்றுக்கிறாங்க. அனைவரும் விரைவில் குணமடைந்து வீடு திரும்புவாங்க என்று மருத்துவர் தெரிவித்திருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சிலருக்கு இன்னும் 2-3 நாட்களில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது சொல்லியிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் உரிய முறையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அவர்கள் விரைவாக குணமடைவதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதாக மருத்துவர் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்காடு விபத்தில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் மீண்டும் வலியுறுத்தல். அத்தனை பேரும் ஏழை மக்கள், வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். விபத்தில் சிக்கி அவர்கள் காயமடைந்த காரணத்தினால் வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் அதோடு இறந்தவர்கள் அவர்கள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆகவே இந்த அரசு உடனடியாக இறந்தவர் குடும்பத்திற்கு நிவாரணம் அறிவிக்கப்பட வேண்டும். படுகாயமடைந்தவர்களுக்கு நிவாரணம் அளிக்கப்பட வேண்டும். காயமடைந்தவர்களுக்கும் நிவாரணம் அளிக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள அரசு பேருந்துகள் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அரசு பேருந்துகளில் பயணம் செய்ய மக்கள் மிகவும் அச்சமடைந்ததாக விமர்சனம். 2021-22 நிதிநிலை அறிக்கையில் புதிய பேருந்துகள் வாங்கப்படும் என்று கூறினார்கள். ஆனால் வாங்கவில்லை. விடியா அரசு மீது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. புதிய பேருந்துகளை வாங்குவதாக விடியா திமுக அரசு பொய்யான தகவல்களை கூறி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. பழுதடைந்த பழைய பேருந்துகளை அகற்றி புதிய பேருந்துகளை வாங்க வலியுறுத்தல். 2021-22 நிதிநிலை அறிக்கையில் 5000 புதிய பேருந்து வாங்கன்னு சொன்னாங்க, வாங்கல. 2022-23 போக்குவரத்து மானிய கோரிக்கை சொன்னாங்க 5000 பேருந்து வாங்கணும், அப்பவும் வாங்கல. 23-24 இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க, இப்போ தான் 1000 பேருந்து வாங்குறதா சொல்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் ஒரு 400-500 பேருந்து வாங்கினதான் தகவல் கிடைச்சிருக்குது. அதோட பழைய பேருந்து தான் சீரமைப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆக இப்பொழுது இயங்கக்கூடிய அரசு பேருந்துகள் அத்தனையுமே பழுதடைந்த பேருந்து தான் இருக்குது. மலைப்பகுதிகளில் செல்லும் பேருந்துகளில் அதிக பயணிகளை ஏற்றிச் செல்வதை தவிர்க்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் வாகனங்களை அதிகாரிகள் கண்காணிக்கவும் அறிவுறுத்தல். 69 பேர் நபர்கள் அதில் பயணம் செய்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது ஊடகத்தின் பத்திரிகையின் வாயிலாக. ஆகவே அது மலை பிரதேசமாக இருக்கின்ற காரணத்தில் அதிகமான இன்றைக்கு பயனாளிகளை ஏற்றி வந்த காரணத்தினால் இந்த விபத்தை ஏற்படுத்திருக்கலாம் என்று நீங்கள் சொல்வது சரிதான். ஆனால் அது விசாரணையில் அதெல்லாம் தெரியும். தமிழ்நாட்டில் குடிநீர் பிரச்சினை நிலவும் சூழலில் விடியா அரசு பீர் விற்பனையில் முனைப்பு காட்டுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். இதுதான் நாட்டுக்கு முக்கியம், குடிநீர் முக்கியம் இல்லை, பீர் தான் முக்கியம். ஏன்னா எப்போ இந்த விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததோ அதில் மதுபானத்தெல்லாம் நம்ம கண்ணுக்கு அர்த்தமாக இருக்கு. அதில் தான் வருமானம் அதிகமாக கிடைக்குது. அதெல்லாம் அதிகமாக கவனம் செலுத்துறாங்க. 1000 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட ஆசியாவின் மிகப்பெரிய கால்நடை பூங்கா 3 ஆண்டுகளாக திறக்கப்படவில்லை. ஒற்றை செங்கல் உதயநிதி பல லட்சம் செங்கலால் கட்டப்பட்ட கால்நடை பூங்காவை திறக்காதது ஏன் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. அதிமுக ஆட்சியில் 85% முடிச்சிட்டோம், மீதி 15% முடிய வேண்டியிருந்தது. 1652 கோடி முழுக்க மாநில நிதியிலிருந்து கொண்டு வந்த திட்டம் 15% பணி நிறைவேற்றியிருந்தால் அந்த வறண்ட ஏரிகள் முழுவதும் நிரப்பப்பட்டிருக்கும். அதனால ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் 3 மாவட்டத்தில் இருக்கின்ற ஏரிகள் நிரம்பி இந்த கோடை காலத்தில் நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாய தேவை நீர் கிடைச்சிருக்கு, குடிப்பது தேவை நீர் இருக்கு. அதையும் கிடப்பில் போட்டு கால்நடை பூங்கா 3 வருஷம் ஆச்சு கட்டி முடிச்சு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அது அப்படி பூட்டி கிடக்குது. அது திறப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 1000 கோடியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு இன்னும் திறக்காத இருக்குது. ஒற்றை செங்கல் உதயநிதி அவர்கள் ஒரு செங்கலை தூக்கி ஊர் பூரா காட்டிட்டு இருக்காரு.
பல லட்சம் செங்கல் கட்டப்பட்ட கால்நடை பூங்காவை துவப்பதற்கு இவங்களுக்கு என்ன நேரம் தேவை? ஒரு 5 நிமிடம் இருந்தால் போதும். இங்கே நேரில் விளையாட்டி விட காணொலி காட்சியில் மூலம் திறந்திருக்கலாம். எவ்வளோ திட்டத்தை திறக்கிறாங்க, ஏன் அந்த திட்டத்தை மறுக்கிறாங்க? அதிமுக ஆட்சியில் இருந்தபோது ஊடகங்களில் வரும் செய்திகள் மீது உடனுக்குடன் சரி செய்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் விளக்கம். விடியாதிமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுப்பதே இல்லை என விமர்சனம். நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை இன்றைக்கு கர்நாடக அரசு பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து திறப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளையே. அப்புறம் இந்தியா கூட்டணி சேர்ந்து என்ன பயன்? இதனால் நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறாங்க? இந்த திமுக இன்னைக்கு இந்தியா கூட்டணி வச்சிருக்கிறீங்க, இதனால நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை? நமக்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பையே இவர்களால் படுத்த முடியலையே. நியாயமா கிடைக்க வேண்டிய நீரை கூட இவர்களை பெற்றுத்தர முடியலையே மக்களுக்கு. இதனால இந்தியா கூட்டணியில் அங்கம் வச்சு நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை பெற்றுத்தர போறாங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு ஊடகத்திலே பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தா உடனுக்குடன் அதை சரி செய்வோம். இன்றைக்கு ஆட்சியாளர் அதெல்லாம் கிடையாது. ஸ்டாலினுக்கு இந்தியா கூட்டணிதான் முக்கியம் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை கூட விடியாதிமுகவால் நிறைவேற்ற முடியவில்லை என குற்றச்சாட்டு. நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை இன்னைக்கு கர்நாடக அரசு பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து திறப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளையே. அப்புறம் இந்தியா கூட்டணி சேர்ந்து என்ன பயன்? இதனால் நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறாங்க? இந்த திமுக இன்னைக்கு இந்தியா கூட்டணி வச்சிருக்கிறீங்க, இதனால நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை? நமக்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பையே இவர்களால் படுத்த முடியலையே. நியாயமா கிடைக்க வேண்டிய நீரை கூட இவர்களை பெற்றுத்தர முடியலையே மக்களுக்கு. இதனால இந்தியா கூட்டணியில் அங்கம் வச்சு நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை பெற்றுத்தர போறாங்க? நெல்லையில் மாயமான காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தனசிங் எரிந்த நிலையில் சடலமாக மீட்பு. தன்னை கொலை செய்த சிலர் திட்டமிட்டு வருவதாக கடிதம் எழுதிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டதால் பரபரப்பு. காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமாரை காணவில்லை என 2 நாட்களுக்கு முன்பே அவரது மகன் காவல் நிலையத்தில் புகார். விடியாதிமுக அரசின் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்காததால் கூட்டணி கட்சியை சேர்ந்த மாவட்ட தலைவர் சடலமாக மீட்கப்பட்ட பரிதாபம். மேட்டுப்பாளையம் கோத்தகிரி மலைப்பாதையில் சுற்றுலா வாகனம் கவிழ்ந்து விபத்து. சிறுவன் உயிரிழந்த நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறவுள்ளது. நாடு முழுவதும் 24 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களும் தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் மாணவர்களும் நீட் தேர்வு எழுதுகின்றனர். ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளாகியும் நீட் தேர்வு ரத்து குறித்த ரகசியத்தை வாரிசு அமைச்சர் ஏன் கூறவில்லை? ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற போலி வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த விடியாதிமுகவுக்கு பொதுமக்கள் கேள்வி. நீட் தேர்வு நாளை நடைபெற உள்ள நிலையில் விடிய அரசின் முதல்வருக்கும் வாரிசு அமைச்சருக்கும் பொதுமக்கள் சரமாரி கேள்வி. நீட் ரத்து கையெழுத்தை குப்பையில் வீசி சென்ற விடியாதிமுகவை மறக்க மாட்டோம் என்று மாணவர்கள் கொந்தளிப்பு. சவுக்கு மீடியா சிஇஓ சவுக்கு சங்கரை கைது செய்த விடிய அரசின் ஏவல் துறை. விடியாதிமுக ஆட்சியின் அலங்கோலங்களை அம்பலப்படுத்திய சவுக்கு சங்கரை கைது செய்த விடிய அரசின் ஏவல் துறைக்கு மக்கள் கண்டனம். சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கைதி திடீர் மரணம். போலீசார் அடித்துக் கொன்றதாக குடும்பத்தினர் பரபரப்பு குற்றச்சாட்டு. விழுப்புரம் ஸ்ட்ராங் ரூமில் இருந்த சிசிடிவி கேமராக்கள் செயலிழந்ததால் பரபரப்பு. மின்சாதனத்தில் ஏற்பட்ட பழுதால் அரை மணி நேரம் கண்காணிப்பு கேமராக்கள் செயல்படவில்லை என தகவல். சென்னையில் பக்கிங்ஹாம் கால்வாய்களில் அகற்றப்படாமல் இருக்கும் பிளாஸ்டிக் கழிவுகள் குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும். மத்திய மாநில அரசுகளுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் நோட்டீஸ். விடியாதிமுக ஆட்சியில் தொடரும் மின்வெட்டு. தண்ணீரின்றி நாற்றங்கால்கள் கருகுவதாக கேள்விக்குறியாகும் குறுவை சாகுபடிகள். சேலம் மாவட்டம் மேட்டூரில் சீரான குடிநீர் வழங்காததால் பெண்கள் சாலை மறியல்.
பேரூராட்சி நிர்வாகத்தின் அலட்சியமே காரணம் என குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் குடிநீரின்றி மக்கள் அவதி. ஊராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே குடிநீர் குழாய் முன்பு காலி குடங்களுடன் காத்து கிடக்கும் கிராம மக்கள். புகார் அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் தாளவாடி சுற்றுவட்டார பகுதிகளில் வீசிய சூறைக்காற்றால் வாழை மரங்கள் முறிந்து சேதம். உரிய நிவாரணம் வழங்க விடியாதிமுக அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தல். சென்னை கோயம்பேடு சந்தையில் குடிக்க தண்ணீரின்றி தத்தளிக்கும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள். விடியாதிமுக அரசு தண்ணீர் தொட்டியில் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். ஈரோடு மாவட்டம் தாளவாடி சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பெய்த கோடை மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி. மதுரையில் ஆரம்ப சுகாதார நிலைய மேற்கூரை சிமெண்ட் பூச்சி பெயர்ந்து விழுந்து மூதாட்டி படுகாயம். பேத்திக்கு தடுப்பூசி போட வந்தவருக்கு தையல் போடப்பட்ட பரிதாபம். நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாக்களை ரத்து செய்ய மாவட்ட நிர்வாகத்திற்கு நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பினர் வலியுறுத்தல். மாவட்டத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் கோடை விழாவுக்கு ஏராளமானோர் வருவார்கள் என்பதால் ரத்து செய்ய வலியுறுத்தல். ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலில் களை கட்டும் சித்திரை தேர் திருவிழா. யானை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார் நம்பெருமாள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் முதல் அணியாக பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்தது மும்பை அணி. 24 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற கொல்கத்தா அணி புள்ளிப்பட்டியலில் 2ஆம் இடத்தை தக்க வைத்துக் கொண்டது. ஐபிஎல் தொடரில் பெங்களூரு குஜராத் அணிகள் இன்று பல பரீட்சை. தொடர் தோல்விகளில் இருந்து பெங்களூரு அணி மீண்டு வருமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.